சரியா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் 9 சீட் கேட்டிருக்காங்க. அப்ப மொத்தம் எங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 12 தானே. 1 2 3 4 5 6 7 8 10 11 12. சரியா? இப்ப சொல்லுங்க, அட்லீஸ்ட் 9 சொன்னா என்னென்ன வரும்? குறைவா இருக்குது. விளங்கல. சவுண்ட் வந்து குறைவா இருக்குது கேக்குறது. சவுண்ட் குறைவா இருக்கா? வால்யூம் காணாம இருக்குது. இப்ப இப்ப ஓகே? இல்ல. இப்ப ஓகே? கூடிதான் இருக்கு. இல்ல மிஸ். கேக்குது இல்லையா? கேக்குது, கடும் குறைவா இருக்குது. கொஞ்சம் வரேன். உங்களுக்கு இப்ப கேக்குதா? கேக்குதா உங்களுக்கு? இப்ப ஓகே மிஸ். ரைட், ஓகே. சரியா? அப்ப அதுல உங்களுக்கு சாம்பிள் சைஸ் மொத்தம் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? எத்தனைல பார்க்க சொல்லியிருந்தாங்க? 12ல 9 கொடுத்திருந்தாங்க. அட்லீஸ்ட் 9 சொன்னா என்னென்ன நம்பர் வரும்? என்னென்ன நம்பர் வரும்? 9 10 11 12. ரைட். சொல்லுங்க, ரிவர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார்வர்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன் சொல்லுங்க? ரிவர்ஸ் யூஸ் பண்ணனும்னா நீங்க என்னென்ன நம்பரை கால்குலேட் பண்ணணும்? 0ல இருந்து 8 வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். ரைட். அது கஷ்டம். என்ன? 9 10 11 12 கூட்டுறது ஈஸி தானே? அப்ப உங்களுக்கு எப்படி ஆன்சர் போடுவீங்க நீங்க? P9 plus P10 P11 P12. இப்ப P9 எனக்கு செய்து சொல்லுங்க பாப்பா, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி. சரி சொல்லுங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு. என்ன ஆன்சர் வந்துச்சு? என்ன ஆன்சர் வந்துச்சு?
நான் கதைக்கிறது கேக்குது இல்லையா? எல்லாருக்கும் அப்படியா இருக்கு? நான் பேசுறது கேக்குதா? விளங்குது மிஸ். right. சொல்லுங்க, என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த சமன்பாட்டுல போடுறீங்க என் ஆர் சி தர பி ஆர் தர கியூ என் 1 என் மைனஸ் ஆர். என் எத்தனை? 12. ஆர் எத்தனை? முதல்ல என்ன போடுச்சீங்க? 9 தர பி. பி என்ன ஆன்சர்? பி என்ன ஆன்சர்? 0.8. அதன் மேல் ஆர் என்னது? 9 தர 2 பிராக்கெட்ல என்ன எத்தனை? 12 மைனஸ் 9. ஆன்சர் என்னது? என்ன ஆன்சர்? எல்லாருக்கும் வந்துச்சு. நீங்க செய்றீங்களா எல்லாரும்? என் ஆர் சி செஞ்சுட்டீங்க தர மிஸ். பி ஆர் தர கியூ என் மைனஸ் ஆர். இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன என்னது? 12. ஆர் என்னது? 9. சி தர டி எவ்வளவு? பி எவ்வளவு? 8. ஆர் எவ்வளவு இருந்துச்சு? இப்ப நாங்க முதலாவது எதுக்கு பாக்குறோம்? 9க்கு தானே. அப்போ 9 தர 0.2 12 மைனஸ் ஆர். இது செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? செய்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 0.236 ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் வந்துச்சா? மிஸ் இது விலங்குல மிஸ் திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறீங்களா? சவுண்ட் கிளியர் இல்லாம இருக்கு மிஸ். கிளியரா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா? இப்போ மிஸ் கேக்குது. இப்ப நான் பேசுறது கேக்குது தானே? ஆமா, இப்ப கேக்குது. ரைட். இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? அட்லீஸ்ட் 9. அட்லீஸ்ட் 9ன்னு சொன்னா என்னென்ன ஆன்சர்? 10 11 12. 9 10 11 12. சரியா? இப்ப இந்த கணக்குல அட்லீஸ்ட் 9ன்னு சொன்னோன்னே நம்ம யோசிக்கணும் அடுத்த விஷயம், ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா இல்லாட்டி ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோமான்னு பார்க்கணும். இப்ப இதுல எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க? ரிவர்ஸா ஃபார்வர்டா? ரிவர்ஸ் மெத்தட்னு Forward. சொன்னா 1 கழிக்கிறது, ஃபார்வர்டுன்னு சொன்னா இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டுறது. இப்ப இதுல 9 10 11. அப்ப நான் எந்த நம்பர், எந்த மெத்தட் எனக்கு ஈஸி? இவ்வளத்தையும் செய்யறது ஈஸியா, எனக்கு இந்த கொஞ்சத்தை செய்யறது ஈஸியா? கோவட்ல செய்யறதா ஈஸி. ஈஸி. அப்ப முதலாவது 9 10 11 12 இதுகளை செய்யணும். அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. பி 9 சக பி 10 சக பி 11 பி 12. சரியா? இவ்வளத்தையும் செய்து கூட்டினா அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வரும். இப்ப நம்ம எக்ஸாக்ட்லி 7 சொன்னோன்னே நாங்க சரியா சமன்பாட்டுல போட்டு கண்டுபிடிச்சோம். அது மாதிரி தனித்தனியா செய்யணும். இது எக்ஸாக்ட்லின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. இப்ப முதலாவது பி செய்யணும். பி 9 செய்யணும். இப்ப என்ன சமன்பாடு? சமன்பாடு என்னது? என் ஆர் டி
தர பி சாரி ஆர் ஆர் தர கியூ என் மைனஸ் ஆர். இப்ப சொல்லுங்க என்ன எவ்வளவு, எத்தனைல பார்க்க சொல்லியிருக்காங்க, எத்தனை நம்பருக்குள்ள, டோட்டல் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 12. 12. எத்தனை டேட்டாஸ் இருக்கு, 12. கொஸ்டின் நாங்க முதலாவது என்னத்துக்கு செய்ய போறோம், 9. 9. சி தர இப்ப பி சொல்லுங்க பாப்போம், பி எவ்வளவு, சைபர் சக்சஸ்ஃபுல் 0.8 0.8 80% கொடுத்திருந்தாங்க, அதை 100ஆல பிரிச்சா 0.8. ஆர் எவ்வளவு, நாங்க இப்ப எவ்வளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 9க்கு. தர கியூ, கியூ எப்படி கண்டுபிடிப்போம், 1 மைனஸ் ஆர், 1 மைனஸ் ஆர், 1 சய 1 சய 0.8 கழிச்ச எங்களுக்கு என்ன ஆன்சர், 0.2. 0.2 என்ன எவ்வளவு 12, ஆர் எவ்வளவு 9. இப்ப செய்துட்டு சொல்லுங்க பாப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. சைபர் தசம் 2362. கரெக்ட். அது மாதிரி 10க்கு அப்படியே செய்யுங்க பாப்போம், 10 11 12. இப்ப அடுத்தது என்ன செய்வீங்க, இந்த 6ன்ற இடத்துல 10 போடுவீங்க, அவ்வளவுதானே. 11 செய்யற நேரம் 6ன்ற இடத்துல 11 போடுவீங்க, 12 செய்யற நேரத்துல 6ன்ற இடத்துல 12 போடுவீங்க. செய்யுங்க பாப்போம். நீங்க வீடியோஸ் பாத்தீங்களா, வீடியோஸ் பாத்தீங்களா, வீடியோ பாருங்க. ஏன்னா அந்த வீடியோஸ்ல கல்குலேட்டர் யூஸ் பண்ற அளவுக்கு தெளிவா இருக்கு. சின்ன 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 கொஸ்டினும் வித்தியாசமான கொஸ்டின்களும் நிறைய இருக்கு. வீடியோஸ் பார்க்காம போகாதீங்க, வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு ஒரு நாள்ல என்னால எல்லா கணக்குமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, மேலோட்டமா பேசிக் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதையும் இதையும் சேர்த்து பாத்தீங்கன்னா சொன்னதான் உங்களுக்கு செய்யலாம். ஏன்னா உங்களோட டைம் ரொம்ப குறைவு. ஒரு 20 நாளைக்கு முன்னுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னா பேசிக்ல இருந்தே போயிருக்கலாம். அதனால வீடியோஸ் கண்டிப்பா பாருங்க. யாருக்காவது எக்ஸஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உடனே நான் செய்து தரேன். ஓகேயா, சொல்லுங்க 10க்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 10க்கு என்ன ஆன்சர், சைபர் தசம் 2834. 3 5 3 4, அது பிரச்சனை இல்லை. அடுத்தது சைபர் தசம் 2006. சைபர் தசம் 2006. ரைட். அடுத்தது சைபர் தசம் 0687. ரைட். இப்ப அவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் சரி. விளங்கிச்சா, விளங்கிச்சா. இப்ப அட்லீஸ்ட்னு கேட்கலாம், மோர் தேன்னு கேட்கலாம், லெஸ் தேன்னு கேட்கலாம். நீங்க இந்த கொஸ்டின் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா, இப்ப இப்படித்தான் பயோனாமல் இப்ப 200 300 கொடுத்திருந்தா நீங்க இந்த சமன்பாடம் போட்டு செய்வீங்க இல்ல. 10 12 15 உங்களுக்கு அந்த நம்பர் குவான்டிட்டி தெரியுதானே, அந்த நம்பர் குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி செய்யணும். 200 300க்கு வேற இது இருக்கு. ஓகேயா. இப்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து எடுத்தோடனே இது பயோனமலா கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷனானு பாருங்க. அதுக்கு பிறகு அந்த கொஸ்டினை பாருங்க, எக்ஸாக்ட்லின்னா எக்ஸாக்ட்லி 7ன்னு சொல்லி கேட்டா அந்த நம்பர் மட்டும் தான் அவங்க கேட்கறாங்க. அப்ப அதை அப்ளை பண்ணி போடுறது மட்டும் தான் வேலையா இருக்கும். மோர் தேன் அட்லீஸ்ட்னு சொல்லி வந்துச்சுன்னு சொன்னா ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்றதா ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்றதான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கணக்கு செய்தீங்கன்னா போதும். சிம்பிளா உங்களுக்கு மார்க்ஸ் எடுக்கலாம்.
ஓகே தானே? ஓகே. இது யாருக்காவது விளங்காம இருக்கா? திருப்பி சொல்லணுமா? சொல்லணுமா திரும்பி? ஓகே தானே? ரைட், ஓகே. அடுத்தது பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் கட் பண்ணேன். பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சமன்பாடு எப்படி இருக்கும்னா அதுவும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். பட் என்ன சமன்பாடு வித்தியாசம் அது செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுங்க. இப்போ பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒண்ணு இருக்கு. ஒயிட் போர்ட் ஷேர் ஆகுது. ஆச்சரியக்குறி இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 தர 2 தர 3. சரியா? இத பெருக்கிற வர ஆன்சர் வந்து 6. இதே இத மிஸ் நீங்க இதுக்கு முந்தைய கதைச்சது ஒன்றும் விடாங்கல்ல மிஸ். இல்ல நான் என்ன கட் ஆயிட்டு நான் இப்பதான் ஜாயின் ஆகுனேன். மூன்று ஆச்சரியக்குறி 1 தர 2 தர 3 6. சரியா? 3 ஆச்சரியக்குறின்னா இதுதான் அர்த்தம். இதை இப்ப நீங்க எடுக்கிறதுக்கு உங்க கால்குலேட்டர்ல எப்படி எடுப்பீங்கன்னு சொன்னா 3 அமுக்கிட்டு ஷிஃப்ட் அமுக்குங்க. சரியா? 3 அமுக்கிட்டு ஷிஃப்ட் அமுக்குங்க. ஷிஃப்ட் அமுக்கிட்டு உங்களோட பாருங்க கால்குலேட்டர்ல எக்ஸ் இப்படி ஆச்சரியக்குறியோன்னு இருக்கும். எக்ஸ் ஆச்சரியக்குறியோன்னு இருக்கும். அதை அமுக்குனீங்கன்னா பாருங்க உங்களுக்கு 6ன்னு சொல்லி ஆன்சர் வருதாங்க. நீங்க பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யறதுக்கு முன்னாடி அதை பாருங்க. ஆன்சர் வந்துச்சா? உங்களோட கால்குலேட்டர்ல ஃபர்ஸ்ட் 3 அமுக்குங்க, அப்புறம் ஷிஃப்ட் அமுக்குங்க, அப்புறம் பாருங்க எக்ஸ் ஆச்சரியக்குறி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை அமுக்குங்க. ஆன்சர் வந்துச்சா? வந்துச்சு. ஆன்சர் மிஸ் வருது. ரைட். ஏன்னா அடுத்த பாசிபிள் இதுக்கு அதுதான் வேணும் பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. சரி, பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல சமன்பாடு பாத்தீங்கன்னா மிஸ் நம்ம இதுக்கு முதல் செய்த கேள்வியில சி பார்ட் செய்யல. விளங்கல? இதுக்கு முதல் பார்த்த கேள்வியில சி ஏயும் பியும் பார்த்து நாம சி செய்யல. ஆனா அதுக்கு வரேன். சரியா? பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ் அந்த எக்ஸ் ஆச்சரியக்குறிய காணலையே கால்குலேட்டர்ல. கால்குலேட்டர்ல பாருங்க அந்த கோணல்ல இருக்கும் இப்படி ஒரு மார்க், இப்படி ஒரு மார்க் ஒன்று இருக்கும்.
உங்களுக்கு அந்த மாதிரி மார்க் தானே இருந்துச்சு எல்லாருக்கும். ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் இருக்கு, அதுக்கு கீழே அந்த மார்க்கு கீழே பட்டன்ல POL இருக்கு. கையில இப்ப கால்குலேட்டர் இல்லை, இருக்கிறவங்க சொல்லுங்க. அப்படி இருக்குதா அப்படி ஒரு மார்க் அங்கன? மார்க் இருக்குது. மார்க் இருக்கு மிஸ். அது கீழே இருக்க பட்டன்ல X-1 இருக்கு. அதுல ஷிஃப்ட் அமைக்கி செய்யற எக்ஸ் அந்த மார்க் வருது, செய்யற மாதிரி வருது. இங்க அவங்க சொன்னாங்க இப்ப. விளங்கல எப்படி? இல்ல இப்ப X-1 ஒரு இது இருக்கு தானே. ஓ, X-1 இருக்கு. இப்ப மிஸ் சொன்ன மாதிரி 3 அமுத்திட்டு ஷிஃப்ட் அமைத்தி அந்த மார்க்க அமுத்தினீங்கன்னு சொன்னா ஆன்சர் வருது 6. சரி சரி. இது பாருங்க. அது ஆச்சரியக்குறி வருது, அதுக்கு பிறகு என்ன அடிக்கணும்? இல்ல அவ்வளவுதான். ஆன்சர் அவ்வளவுதான். ஆன்சர் ஈக்குவல் அடிச்சீங்கன்னு சொன்னா R2 வரும். சரி சரி, ஓகே. இது பாருங்க, 3 ஷிஃப்ட் வந்துட்டு மிஸ் வந்துட்டு. வருதுதான். ஏன்னா நீங்க செய்ய முழுக்க கால்குலேட்டர் ப்ராக்டிஸ் இருக்கணும். ரைட், ஓகே. சரி, இப்ப இதுல சமன்பாடு பாத்தீங்கன்னா P சமன் lambda x x தர E மைனஸ் lambda x ஆச்சரிய குறி. இதுதான் பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சமன்பாடு. விளங்கிச்சா? சரியா? இப்ப நான் சொல்றேன் கொஸ்டின் ஒண்ணு. lambda சமன் 4. இந்த ஈக்குரிய ஆன்சர் எப்பவுமே மாறாது. எந்த கணக்கு செய்தாலும் இதுதான் போடணும். 2.718. சரியா? நான் சொல்றேன் x சமன் 2. இப்ப எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் செய்து. என்ன ஆன்சர் வருதுன்னு. என்ன ஆன்சர் வந்துச்சு? சரி, நான் செய்யறேன். லம்டாக்கு பதிலா என்னது? இங்க லம்டாட பெருமதி என்ன கொடுத்திருக்கேன்? 4. 0.1465. சரி, ஆன்சர் சரி. உங்களுக்கு அந்த 1.465 1.464 அப்படி வந்தா பிரச்சனை இல்ல, அதே ஆன்சர் வரட்டும் இல்ல. ஓகேயா? லம்டா எக்ஸ் பெருமதி என்னது? 2. தர ஈட பெருமதி என்னது? 2. 2.71 மைனஸ் 4 அதன் கீழே 2 செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.1465 இல்லாட்டி 64 அப்படி வரும். ஆன்சர் வந்துச்சா? மிஸ் அந்த -4க்கு 4ஆம் அடுக்குக்கு இப்படி போகுது. அது இப்ப 2.718 அடுக்கு -4. -4 அடுக்கு நீங்க செய்திக்கிற நேரம் அது பிளஸ்ல தான் ஆன்சர் வரும். ஓகே ஓகே. சரிங்க, நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. சரியா? நீங்க எக்ஸாம் போக முன்னாடி பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ல உள்ள பாஸ் பேப்பர் அத்தனையும் செய்து நான் வீடியோ ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். நான் இப்ப கொஸ்டின் உங்களுக்கு நான் செய்து காட்டுவேன். ஆனா அந்த
பாஸ் பேப்பர்ல நிறைய டிஃபரன்ஸ் கொஸ்டின்கள் இருக்கு. அதாவது இப்ப கொஸ்டின் வந்து உங்களுக்கு per ஹவர்ல கேக்குறாங்க, பட் உங்களுக்கு டேட்டாஸ் எல்லாமே வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப அப்படி வந்துச்சுன்னு சொன்னா கொஸ்டினை நான் என்ன செய்யணும், அவருக்கு மாத்தி செய்யணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அவர்ல, அப்ப அதை எப்படி மாத்துறதுன்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் பாஸ் பேப்பர் டீடைல்ஸ் நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க பாத்தீங்களா வீடியோஸ்? பாத்தீங்களா? ஓ பார்த்தோம். ரைட். இப்ப அதுல பாத்தீங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு கேள்வி வந்து அவர்ஸ்ல கொடுத்துருந்துச்சு, ஆனா கேள்வி மினிட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே செகண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்கள் பாஸ் பேப்பர் விஷயம் வந்து அந்த பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி தனியா பாஸ் பேப்பர் ஒன்ல இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். Wait. சொல்லுங்க வரேன். பேப்பர் ஒன்று காட்டுறேன். சரி, இதுக்குரிய ஆன்சர் இங்க இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்களா? இந்த வீடியோல வந்து எல்லாமே இருந்துச்சு. இதுல பாருங்க, ஒரு கொஸ்டின் வந்து அதே சிஸ்டம் தான், மோர் தேன் வந்தா ரிவர்ஸ் மெத்தட் யூஸ் பண்றதா ஃபார்வர்ட் மெத்தட் யூஸ் பண்றதான்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அதே தான், என்ன சமன்பாடு மட்டும் வித்தியாசப்படும். நான் உங்களுக்கு கணக்கு இப்ப நான் செய்து காட்டுறேன், அது முன்னுக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது வந்து 6வது கொஸ்டின். சரியா? 6வது ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்படு. ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்படலையா? இருங்க வரேன். வெயிட். ரைட். இதுல பாருங்க, உங்களுக்கு கேட்டிருக்குது. உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகியிருக்கா? ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்குது, ஆனா அந்த கொஸ்டின் ஷோ ஆக இல்லை, அப்படியே நிக்குது. இதா ஓ. எல்லாருக்குமா? மிஸ் இருங்க வரேன். இது எவ்வாறு செய்வது? இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகியிருக்கா? ஷேர் ஆகியிருக்குன்னு இதான் காட்டுது. ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்குது, ஆனா கேள்வி பேப்பர் ஷோ ஆகல. சரி, நான் கேள்வியை வாசிக்கட்டா? சரி. Okay. A website receives its at rate of 30 per hour. Sorry, 300 per hour. Find the probability 10 its given minute. பாத்தீங்களா? இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னா அவருக்கு. சரியா? ஒரு வெப்சைட்ல ரிசீவ் ஆகுற 1 ஹவருக்கு 300 பேர் இது ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா உங்களுக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின் வந்து மினிட்ல. உங்களுக்கு இப்படி கேட்டா நீங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த கொஸ்டினை அவர்ல கேட்டிருந்த அவருக்கு மாத்தணும், மினிட்டுக்கு கேட்டா மினிட்டுக்கு மாத்தணும். சரியா? இப்ப இதுல
இப்பயும் உங்களுக்கு ஷேர் ஆகும் இல்லையா? இப்ப ஷேர் ஆகிட்டு ஓகே. இப்போ Right. okay. 300 per hour. ஒரு அவருக்கு 300 வந்திருக்கு. லாம்டா சைஸ் வந்து 300. ஒரு அவர்ல 300 per இது ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா உங்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் வந்து 10 மினிட்ஸுக்கு கேட்டிருந்தாங்க. அப்ப அவர் சொல்றது என்னது? எத்தனை மினிட்ஸ்? 60 மினிட்ஸ். அப்ப ஒரு அவருக்கு 30ன்னு சொன்னா ஒரு நிமிஷத்துக்கான நான் என்ன செய்யணும்? 60 பிரிக்கணும். 60 பிரிக்கணும். பிரிச்சு நீங்க ஆன்சரை கொண்டு போகணும். மினிட்ஸ்ல தானே கேட்டிருந்தாங்க. இந்த சின்ன ட்ரிக்ஸ் ஒண்ணு இந்த கேள்வியில இருக்குது. ஓகேயா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்னு ஷேர் பண்றேன், அது செய்யுங்க. அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன், அந்த கொஸ்டினை பாருங்க. அந்த கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. A bakery bakes an average 8 bread per hour during a morning rush. மார்னிங் ரஷ்ல ஒரு அவருக்கு எத்தனை பிரெட் செய்யறாங்களா? 8. உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்குது, find the probability that the bakery bakes the following amounts within the first hour after the bakery opens in the morning. சரி, exactly 6. exactly 6 ன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இது அப்படியே போட்டு எழுதலாம் தானே? செய்யுங்க பாப்போம். exactly 6க்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க எனக்கு. exactly 6. இதுல சொல்லுங்க எனக்கு லாம்டா என்னது? நான் இதுல எழுதுறேன். லாம்டா லாம்டா எத்தனை? 8. எக்ஸ் என்னது? எக்ஸாக்ட்லி எத்தனை கேட்டிருக்காங்க? 6. 6. இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். லாம்டா எக்ஸ் இ மைனஸ் லாம்டா அதற்கு எக்ஸ் ஆச்சரியக்குறி. இத்தனை பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இது. அப்ப எனக்கு லாம்டா தெரியும் 8, எக்ஸ் தெரியும் 6. செய்து பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு. என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆன்சர் என்ன வந்துச்சு? சைவதசா 1 2 2 2ன்னு ஆன்சர் வரும். ஆன்சர் வந்துச்சா? நான் பேசுறது கேக்குதா? மிஸ் கேக்குது. கேக்குதா? உங்களுக்கு விளங்கிச்சா நான் சொன்னது? எக்ஸாக்ட்லின்னு சொன்னா சொன்ன இதுலயே அந்த நம்பரை போட்டு ஆன்சர் எடுக்கிறது. விளங்கிச்சா? செய்து காட்டணுமா? லாம்டா 8 சரியா? ஒரு அவர்ல எத்தனை இது செய்யலாமா உங்களுக்கு? 8. அப்ப லாம்டா 8. உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ். இதுல கொஸ்டின் வந்து எக்ஸ். எக்ஸாக்ட்லி 6.
அதுல கொஸ்டின் ஆர், இதுல கொஸ்டின் எக்ஸ். விளங்குச்சா? அப்ப lambda மைனஸ் எக்ஸ் இ மைனஸ் lambda எக்ஸ் ஆச்சரியக்குறி. இப்ப செய்தீங்கன்னா இங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 8 6 8 மேல் 6 தர இ வந்து எப்பயுமே மாறாது. 2.718 மைனஸ் 8 கீழ 6 ஆச்சரியக்குறி. செய்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 0.000232 0.12234 இப்படி ஒரு ஆன்சர் தான் வரும். வந்துச்சா? 6 ஆச்சரியக்குறி நான் சொன்ன மாதிரி செய்து காட்டி ஆன்சர் எடுங்க. அதுக்கு பிறகு மேல உள்ள சமன்பாடுகளை செய்யுங்க. 6 செய்தீங்கன்னா என்ன ஆன்சர் சொல்லுவாங்கன்னு ஓகே. இப்ப செய்து பாருங்க என்ன ஆன்சர் வருதாங்கன்னு. ஓகே 125 மாதிரி வருது மிஸ். ரைட், அது பரவாயில்ல. ஓகே தானே? எக்ஸாக்ட்லின்னு சொன்னா அப்படியே போட்டு நான் செய்றேன். இப்போ உங்களுக்கு ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. மோர் தேன் 4. இப்ப இதுல ஒரு ஹவருக்கு 300 சொல்லி ஒரு ஹவருக்கு 8 சொல்லியிருந்தாங்க. சரியா? ஆனா இந்த கொஸ்டின்ல வந்து இப்ப பயோநார்மல் கொஸ்டின் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சாம்பிள் சைஸ் தெரியும். 15ல 11 சொல்லுவாங்க, 15ல 12 சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் சைஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ள பார்க்க சொல்லுவாங்க. ஆனா பொசிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியா? இல்ல. சைஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கிடையாது. எவரேஜா ஒரு விஷயம்